சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விவாகரத்து விவகாரம் தமிழகத்தில் தொடர்ந்து பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. சங்கீதா அண்மையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் விஜய் வேறு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் இதனால் தனக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கிடையே கடந்த மார்ச் 5ஆம் தேதி அன்று சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் வந்து ஒரே நிற உடையில் பங்கேற்றது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இது கடுமையாக விமர்சனத்துக்கும் உள்ளானது. இந்த நிலையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் பார்த்திபனிடம் நடிகைகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்போது பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவின் புகைப்படம் திரையில் காட்டப்பட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த குந்தவையை கொஞ்ச நாளைக்கு வீட்டிலேயே குந்த வச்சா பிரச்சனை வராது, எல்லா விஷயத்துக்கும் வெளிப்படையாகவே பேச முடியாது, எல்லா கவிதைகளையும் ரசிக்க முடியும், சில கவிதைகளை வெளிப்படையாக வாசிக்க முடியாது என்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா மறைமுகமாக கண்டனம் தெரிவித்தார். இது குறித்து த்ரிஷா வெளியிட்ட எக்ஸ் பதிவில், சமீபத்திய ஒரு நிகழ்வில் ஒரு தனிநபரின் வேண்டுகோளின் பேரில் அவருடைய உதவியாளர் மூலமாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் கடைசி நிமிடத்தில் என்னுடைய பெயரும் படமும் சேர்க்கப்பட்டதாக அந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் என்னிடம் தெரிவித்தனர். ஒரு மைக்கேல் சொல்வதனால் ஒரு கருத்து புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாறிவிடாது. அது முட்டாள்தனத்தை சத்தமாக மட்டுமே காட்டும். அறிவு இல்லாமல் பேசும் அநாகரிகமான வார்த்தைகள் யாரை பற்றி பேசப்படுகிறது என்பதை விட பேசுபவரை தான் அதிகம் காட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து பார்த்திபன் த்ரிஷா குறித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில் சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. அந்த நிகழ்ச்சியில் த்ரிஷா புகைப்படம் வந்ததும் குந்தவை குந்தவை என அனைவரும் குரல் எழுப்பினர். அதனால் வார்த்தை ஜாலமாக மட்டுமே அப்படி பேசினேன். நான் பேசியதும் அரங்கமே கைத்தட்டியது. அதில் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். பின்பு அந்த வீடியோவை வெளியிட வேண்டாம் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ ஒருவர் வெளியிட்ட வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை உணர்ந்து நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை நான் என்றுமே விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றி பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இந்த பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி என்றுள்ளார். சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.